ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் சுய பொருட்கள் அவங்க தயாரிக்கின்ற பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பான பொருட்களை தயாரிக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய சிறப்பான குழுக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இங்கே சென்னையில் வந்து இந்த கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் இந்த விடுமுறை தினத்தை முன்னிட்டு எக்ஸிபிஷன் இங்கே நடத்தப்படும். அந்த கண்காட்சி இன்றைக்கு இங்கே திறந்து வைக்கப்படுகின்றது. இன்று முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 18 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறும். இதில் 72 சுய உதவி குழுக்களோடு சேர்ந்த 50 ஸ்டால்கள், கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்கள் இங்கே விற்பனைக்காக சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த கண்காட்சியில் விற்பனையை வந்து அதிகப்படுத்துவதற்கு நம்முடைய அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. நம்முடைய அரசு அமைவதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் வருஷத்துக்கு அதிகபட்சமாக 20 கோடி ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த திட்டத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவங்க எவ்வளவு விற்பனை செய்யறாங்களோ அதை உயர்த்தணுங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்கோம். சென்ற ஆண்டு சட்டமன்றத்தில் பேசும்போது குறிப்பிட்டு நான் பேசினேன். இந்த வருடம் எங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட் வந்து 600 crores அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு முந்தின வருஷம் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருந்தோம். இந்த ஆண்டு இதுவரைக்குமே கிட்டத்தட்ட 690 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 3 மாதங்கள் இருக்கிறது. எனவே எங்க டார்கெட்டை விட அதிகமா நம்முடைய சுய உதவி குழுக்களுடைய சகோதரிகள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு முதன்முறையாக சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அத்தனை பேருக்கும் அவங்களுடைய போட்டோ, அவங்க பேரு, அவங்க குழுவுடைய பேர் போட்டு ஐடி கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள், அவங்களுடைய பொருட்கள், அவங்க தயார் செய்கின்ற பொருட்களை வந்து பக்கத்து ஊர்லயோ இல்லை பக்கத்து மாவட்டத்துக்கோ எடுத்து செல்வதற்கு விற்பனை செய்வதற்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ, அவங்களுக்கு வந்து விற்பனை இல்லாத விலையில்லா கட்டணம், காசு கொடுக்காம அதை வந்து இலவசமாக எடுத்துட்டு போகலாம் 25 கிலோ வரைக்கும். அதே மாதிரி கோஆப்டெக்ஸில் அவங்களுக்கு சலுகைகள், ஆவின்ல அவங்களுக்கு சலுகைகள், இப்படி அவங்களுக்கு பல்வேறு சலுகைகள் கொடுத்துருக்குறோம். 50 லட்சம் சுய சகோதரிகள்ல கிட்டத்தட்ட 22 லட்சம் பேருக்கு அந்த கார்ட்ஸ் ஏற்கனவே இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய பல சகோதரிகள் வந்து அந்த கார்டை எங்கிட்ட காமிச்சு அதனால அவங்க என்ன பயனடைகிறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதே மாதிரி இந்த மதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் பல மாவட்டங்கள் இருக்கு. அதில் வருடந்தோறும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கார்டு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே மக்கள், பொதுமக்கள், அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள், கார்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி விடுமுறை நாட்களில், பண்டிகை நாட்களில், விழா நாட்களில் இந்த பல்கா வாங்கி கிஃப்ட் கொடுப்பாங்க, பரிசளிப்பாங்க அவங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி மகளிர் சுய குழுக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் அனைவரும் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன முதலமைச்சர் வந்து முதல்ல பணம் வரணும், அது என்ன கிட்டத்தட்ட 4000 கோடி வரைக்கும் வரல. நம்ம அதை வலியுறுத்தி முதலமைச்சரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பேர் மாற்றம் செய்ததும் வந்து அரசு சார்பாக முதலமைச்சர் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.